பார்வதி தேவி கைலாயத்தில் தனியாக குளிக்கும்போது சிவபெருமான் எப்போது வேண்டுமானாலும் உள்ளே வந்து விடுவார் என்பதால் தனியிருக்க விரும்பினார். அதனால் தன் உடலில் இருந்த மஞ்சள் பூசிய அழுக்கை அல்லது சில கதைகளில் உஷ்ணத்தால் உண்டான அழுக்கை எடுத்து அதை ஒரு அழகிய ஆண் குழந்தையாக உருவாக்கினார். அந்த குழந்தைக்கு நீ என் மகன், யாரையும் உள்ளே விடாதே என்று கட்டளையிட்டு வாசலில் காவலுக்கு நிற்க வைத்துவிட்டு உள்ளே குளிக்கச் சென்றார். சிறிது நேரத்தில் சிவபெருமான் வந்தார். அந்த சிறுவன், அம்மா குளித்துக் கொண்டிருக்கிறாள், யாரையும் உள்ளே விட மாட்டேன் என்று தடுத்தான். சிவனின் பரிவாரங்களான நந்தி, பைரவன் முதலியோர்கள் கூட அவனை விளக்க முடியவில்லை. அவன் பார்வதியின் சக்தியால் உண்டானவன் என்பதால் மிகுந்த வலிமையுடையவனாக இருந்தான். கோபமடைந்த சிவபெருமான் தன் திரிசூலத்தால் அந்த சிறுவனின் தலையை துண்டித்தார். உள்ளே இருந்து வந்த பார்வதி தன் மகனின் உடலை துண்டாடப்பட்ட நிலையில் கண்டு பெரிதும் வருந்தி கதறி அழுதார். என் மகனை கொன்றுவிட்டீர்களே என்று சிவனிடம் கோபமாக முறையிட்டார். சில பதிப்புகளில் பார்வதி உலகை அழிக்கும் உக்கிர ரூபம் எடுக்கப் போவதாகவும் வரும். அப்போது சிவபெருமான், கவலை வேண்டாம், நான் இப்போதே அவனை உயிர்ப்பித்து விடுகிறேன் என்று சொல்லி தன் கணங்களை அனுப்பினார். வடதிசை நோக்கி முதலில் தென்படும் உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள். கணங்கள் சென்று பார்த்தபோது ஏரிக்கரையில் ஒரு யானை கன்று